நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் வரதட்சணை புகார் ஒன்றினை அளித்திருக்கிறார். இருட்டுக்கடை உரிமையை மாற்றித் தரும்படி தனது கணவர் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுவதாக அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம், முதல்வரின் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு கவிதா சிங்கின் மகள் மனு அளித்திருக்கிறார். திருமணமாகி 40 நாட்களிலேயே வரதட்சணை கொடுமை என்று அவர் புகார் மனு அளித்திருக்கிறார். தனது கணவரான கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவர் மீது அவர் அந்த புகார் மனுவினை அளித்திருக்கிறார். உரிமையாளரான கவிதா சிங் செய்தியாளர்களுக்கு பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். 1 மந்த்ல மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்தப்பதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மருது, நெல்லை என்றாலே இருட்டுக்கடை அல்வா எவ்வளவு புகழ்பெற்றது அப்படின்றது தெரியும். இப்ப அந்த கடை உரிமையாளருக்கு ஒரு பிரச்சனை, வரதட்சணை கொடுமை புகார் அளித்திருக்கிறார். அந்த உரிமையாளருடைய மகள் தனது கணவர் வீட்டார், அதுவும் 40 நாட்களிலேயே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது, விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த இருட்டுக்கடை அல்வா. இன்னைக்கு நீண்ட நாட்களாக நெல்லையப்பர் கோவில் அருகே செயல்பட்டு வரும் இந்த கடையின் உரிமையாளராக தற்போது கவிதா சிங் என்பவர் இருக்கிறார். இவருடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா அவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாளையூத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக இந்த திருமணம் என்பது நடைபெற்றது. கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கு அவருக்கும் அந்த கனிஷ்கா என்பவருக்கும் நடைபெற்றிருந்த திருமணத்திற்கு பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென குடும்பத்தினர் தற்போது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் நெல்லை மாநகர காவல்துறைக்கும் ஒரு புகார் மனுவும் அளித்திருக்கிறார்கள். அதில் அவர் மகள் திருமணம் செய்து கொடுத்த அந்த வீட்டினர் தொடர்ந்து தன்னுடைய மகளை சித்திரவதை செய்து வருவதாகவும், மேலும் இந்த இருட்டுக்கடை உரிமத்தை தங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து தர வேண்டும் என தொடர்ந்து வரதட்சணை கொடுமை செய்து வருவதாக அந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த திருமணம் செய்த அந்த புது மாப்பிள்ளைக்கு வேறு ஒரு தொடர்பு இருப்பதாகவும், இதை பற்றி வெளியே எங்கே சொன்னால் கொலை மிரட்டல் விடுவதாகவும், தொடர்ந்து 40 நாட்களாக அவர் வீட்டில் வைத்து தன்னுடைய மக்களை சித்திரவதை செய்து வந்ததாகவும் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் தங்களுடைய விசாரணை துவங்கியிருக்கிறார்கள். இருப்பினும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த திருமணத்தின் 40 நாட்களிலே இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக அந்த உரிமையாளர் பேசும்பொழுது கூட இது தொடர்பாக முதல்வர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கும். காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து கொலை மிரட்டலும் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவதூறான செய்திகளை தொடர்ந்து எங்களை பற்றி சமூக வலைதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நெல்லை காவல் ஆணையருக்காகட்டும் முதல்வரின் தனிப்பிரிவுக்காகட்டும் அவர்கள் இப்போதுதான் புகார் அளித்திருக்கிறார்களா, இல்ல காவல்துறையினர் தரப்பிலிருந்து இது தொடர்பாக ஏதேனும் விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல இந்த கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் குடும்பத்தினர் அவர்களை தொடர்பு கொண்டு ஏதேனும் விளக்கம் பெற முடிஞ்சதா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக அவர் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கும். தற்போது அவர் குடும்பத்தினர் அழைப்பு எடுக்கவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விளக்கம் கேட்கும் பட்சத்தில் அதையும் பதிவு செய்ய வேண்டிய தலைமுறை தயாராக இருக்கிறது. இருப்பினும் தற்போதுதான், அதாவது நேற்று நெல்லை மாநகர காவல்துறைக்கும் இன்று தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பான நேற்று புகார் கொடுக்கப்பட்ட தகவலை இன்றுதான் வெளியே தெரிந்தது. தொடர்ந்துதான் குடும்ப உறுப்பினருடன் ஊடகத்துறை மூலம் கேட்கப்பட்ட போது புகார் கொடுக்கப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பேட்டியின் வாயிலாக தங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது என உரிமையாளரும் அவருடைய மகளும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் இந்த விசாரணை தற்போது துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குடும்ப உறுப்பினரும் அழைத்து விசாரணை நடத்தி இரு தரப்பினரிடம் விசாரணை நடத்திய பிறகு யார் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் விசாரணை நடத்தப்படும். இரு தரப்பினர் விசாரணைக்கு பிறகு முழுமையான விவரங்களை தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. காவல்துறை ஆணையரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் தனி பிரிவுக்கும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் இந்த வரதட்சணை கொடுமை புகாரை அளித்திருக்கிறார். இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங் செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை நாம் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.
1 மந்த்ல வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தப்பதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்லயே வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு